Hello everyone, welcome back to Target Real Estate YouTube channel. 8th pay commission சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரிஸை ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் நேற்று பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2026 நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த பே கமிஷன்னா என்ன? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் எம்ப்ளாயீஸோட சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, பேசிக் பேன்னு சொல்லுவோமே. லெவல் 1னா 18,000, லெவல் 2னா 19,000, ஸோ லெவல் 3னா 21,000, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேசிக் பே அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, சரியா. ஸோ ஏன்னா இந்த 10 வருஷத்தோட கேப்பில் நிறைய பொருளோட விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால அந்த பழைய சேலரி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் நிறைய டீச்சர்ஸ், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ உங்கள் தாத்தாவோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர், இல்லை பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஸோ அவங்க வெறும் நான் 50 ரூபாய்க்கு போய் நான் கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணேன், ஸோ இப்போ ரிட்டையர் ஆகும்போது 60,000 70,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத 10 இயர்ஸ் ஒன்ஸ் கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இப்போது ரிவைஸ் பண்ண போகிற இந்த கமிஷன், இப்போ சேலரி ரிவைஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சேர்மன் 2 மெம்பரை போட்டு ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் 8ஆவதாக கிரியேட் பண்ண கமிஷனுங்கிறதுனால இது 8th பே கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு 7 கமிஷன் இருந்திருக்கு. ஸோ 1986, சரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எவரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பே கமிஷன் செட் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரிஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படி 86க்கு அப்புறம் 96க்கு அப்புறம் 2006, தென் 2016, தென் அதுக்கப்புறம் 2026. ஸோ இப்போ 26 வரப்போகுது இல்லையா, அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 இயர்க்கு முன்னாடியே இப்போ இந்த கமிஷனை அப்ரூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ January 1, 2026 உங்களுக்கு நடைமுறைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் 8th பே கமிஷன். சரி, இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆகுன்றீங்க, எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகும், எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ என்னது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்? ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் உங்களுடைய பழைய பேசிக் பேவோட ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 300% அப்படின்னா, ஸோ இப்போ பழைய பேசிக் பே உங்களுக்கு ஒரு 10,000 வச்சுக்கோமே. ஸோ இப்போ இந்த 300% அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது பேசிக் பே மட்டுமே கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதா, இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது அப்படியே உங்களுடைய பழைய பேசிக் பேவோட ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 5ல் இருக்கவங்களுக்கு 29,200 800 இருக்கும். ஸோ அதை ஒரு 30,000 வச்சுக்கோமே. ஸோ இப்போ 30,000 அப்படின்னா, ஸோ அதை அப்படியே நீங்கள் 300% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 90,000 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 300% இருந்தால் தான் 90,000, சரியா. ஸோ அது எவ்வளோ வருது, என்ன மாதிரியான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இந்த கமிஷன் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போல்லாம் எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருந்தது, ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக 1996 2006 வரைக்கும் இருந்தது இல்லையா, அதை தான் பார்த்திங்கன்னா 5th பே கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி தான் அந்த டைமில் இருந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே சேலரிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 2006 2016 வரைக்கும் 6th பே கமிஷன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 16 to 26க்கு இப்போ 7th பே கமிஷன் அப்படிங்கிறத இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சரியா. ஸோ 7th பே கமிஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு சேலரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2026 2036 வரைக்கும் இந்த 8th பே கமிஷனை இது பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இப்போ இந்த 5th பே கமிஷன்லேருந்து சேலரி அப்படிங்கிறது 6th பே கமிஷனுக்கு எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 186% இன்க்ரீஸ் பண்ணாங்க. எவ்வளோ, 186% சேலரி அப்படிங்கிறது ஹைக் ஆனிச்சு. அந்த டைமில் இருந்த யூபிஏ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை பண்ணி முடித்தாங்க. ஸோ அடுத்ததாக 6th to 7th, ஸோ இந்த கேப்பில் எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட 257% பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது ஹைக் ஆனிச்சு. ஸோ 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவர் ஸோ 257% அதிகமாக வாங்க ஆரம்பித்தார். ஸோ 25,700 ரூபாய் அவருடைய பேசிக் பேவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ அதே மாதிரி 7th 8th எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கையில் இல்லை, சரியா. ஸோ அதை இந்த 8th பே கமிஷன் தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 228% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 228 மடங்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 40,000க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அப்போது ஒரு பேசிக் பேவே வந்து உங்களுக்கு 40,000 ரூபா பக்கமாக உங்களுக்கு கையில் கிடைக்கிற அளவுக்கு தயாராகிடலாம். ஸோ இப்போ நீங்கள் குரூப் டி கிளியர் பண்ணி உள்ளார போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் சேலரி வந்து 18,000 சரியா. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி டேட்டில் டிஏ வந்து ஒரு 52% இருக்குது. ஸோ அது ஒரு 9,000. தென் அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ். ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா இந்த டிஏவும் இந்த பேசிக் பேவும் ஸோ ஒரு 27,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நபர் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குவீங்க. ஸோ அந்த 40,000 ரூபா பேசிக் பே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த 8th பே கமிஷன் படி. ஸோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஏ அப்படிங்கிறது எகைன் 0%லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் 3%, அடுத்த 6 மாதம் சரியா. ஸோ அதாவது 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு 6%. அந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் 3% டிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது வந்து வேறு கணக்கு. ஸோ இந்த 8th பே கமிஷன் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் டிஏ அப்படிங்கிறது எகைன் உங்களுக்கு 0%லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதாங்க இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக இந்த 228 அப்படின்னு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. நம்ம சும்மா சொல்லலாம் ஒரு 10% கூட இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த பே கமிஷன் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்க போகுது. பட் ஆனால் சேலரி ஹைக் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்க தான் போகுது. ஸோ சேலரிங்கிறது கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஷூரிட்டி கிடையாது. ஸோ கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போது 228 இல்லை 286லாம் சொல்கிறாங்க. நிறைய நார்த் இந்தியன் சேனலில் 286லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனால் 228 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனால் மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 186% கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்க்கலாம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஹேப்பன் சரியா. ஸோ அதுபடி தான் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ இப்போ இதுதான் பாருங்கள் உங்களுக்கு வந்து 7th பே கமிஷன் படியான அந்த பே மேட்ரிக்ஸ் சார்ட்டு. ஸோ லெவல் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி லெவல் 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் பேசிக் பே 18,000, 19,900, 21,700, 25,500, 29,200, ஸோ 35,400. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் 35,400 வந்து பேசிக் பே இருக்கும். ஸோ இப்போ 8th பே கமிஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 228% இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றது இங்கே பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 80,700 ரூபா வந்து பேசிக் பே மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த 7th பே கமிஷன் படி பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா சரியா. ஸோ இப்போ இந்த 35,400 ரூபா மட்டும்தான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்றைக்கி ரேட்டில் கிடைக்குதானா? இல்லை. ஸோ இந்த 35,400 ஸோ அது இல்லாமல் இதில் 50% டிஏ சரியா. ஸோ 50ஓ 52ஓ சரியாக தெரியல. ஸோ 50%னே வச்சுக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,200 ரூபா சரியா. ஸோ அது இல்லாமல் ஹச்ஆர்ஏ இருக்குது. ஹச்ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் சிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சென்னை மாதிரியான சிட்டி அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30% இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக அது 27% தான். டிஏ எப்போ வந்து 50% கிராஸ் பண்ணி போதோ அப்போ 3% ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டைமில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பட் ஆனால் அது எக்ஸிட்டிக்கு 27% சொல்லுவோம். அது எப்போ 50% தாண்டி டிஏ போதோ அப்போ 3% வந்து ஹச்ஆர்ஏல இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி 18% தான் என்னவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஒய்சிட்டிக்கான ஹச்ஆர்ஏவாக இருந்தது. இப்போ 20%. ஸோ அதே மாதிரி 9%, இப்போ 10% அப்படிங்கிறது தான் இசட் சிட்டிக்கு ஹச்ஆர்ஏவாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்னே வச்சுக்குவோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% ஹச்ஆர்ஏ. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 10% 3,500. ஸோ அப்போ 10,500 ரூபா பக்கமாக அது வந்து ஒரு ஹச்ஆர்ஏ அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நைட் டியூட்டி அலவன்ஸு ஸோ அது இது நிறைய இருக்குது இல்லையா. ஸோ மினிமமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஸோ ஒரு எவ்வளோ வருது உங்களுக்கு? 0, 0, 4, 5, 9, 11. ஸோ திரும்பி ஒரு 1. ஸோ 6, 7, 13. ஸோ எகைன் ஒரு 1. ஸோ 4, 5, 6. ஸோ 63,000 வந்து கையில் கிடைக்கும் உங்களுக்கு சரியா. ஸோ அதில் கொஞ்சம் பிடிச்சு போகும். பட் ஆனால் இந்த பே கமிஷன் ரிவைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டிஏ கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு பேசிக் பேவே எவ்வளோ வருது? 18,700 வருது. அது இல்லாமல் ஹச்ஆர்ஏ இருக்கும். ஸோ அதர் நைட் டியூட்டி அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது டிஏ இல்லைனாலும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ புரியுதா? இது மாதிரி உங்களுடைய
ட்ரீம் போஸ்ட் இப்போ சப்போஸ் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டாக இருக்கலாம், சரியா, இல்லை கூட்ஸ் கார்டாக இருக்கலாம். அந்த லெவல் 5க்கு நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது, ஸோ இது வந்து 2.28 பேஸ் பண்ணி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ இந்த சார்ட் வந்து சப்போஸ் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.28 இருந்தால், சரியா, ஸோ இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் இது கம்மியானால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாயிரும், சரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th பே கமிஷனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு 35,000 ரூபா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பேசிக் பே வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, 80,700 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னா இந்த 2.28 அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக இருந்தால் மட்டும், சரியா. ஸோ சப்போஸ் 2.28 இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பேசிக் பேவும் கொஞ்சம் கம்மியாகும், சரியா. ஸோ அப்போ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபைனலி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் 449 ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே அண்ட் தேங்க்யூ.